மகா சிவராத்திரி அன்று ஏன் விழித்திருக்க வேண்டும்? புலன்களை கட்டுப்படுத்துவதுதான் விரத முறைகளின் நோக்கமாகும். புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலமே வாழ்வின் உன்னத நிலையை அடைகிறோம். விழித்திருப்பதன் மூலம் நம் தூண்டுதல்கள் மற்றும் ஆசைகள் மீது கட்டுப்பாட்டைப் பெறுகிறோம். இது பக்தியின் இரவு, அசைக்க முடியாத கவனத்துடன் சிவனை வழிபடும் ஒரு இரவு. இந்த புனிதமான இரவில் உண்ணாவிரதம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, இது உலகின் கவனச்சிதறல்களை தாண்டிச் செல்வது பற்றியது. விழித்திருந்து சிவனின் எண்ணங்களில் மூழ்குவதன் மூலம் நாம் அவருடைய தெய்வீக அருளை பெறுகிறோம். சதுர்தசி என்று அழைக்கப்படும் 4 கால வழிபாட்டின் மூலம் நாம் இறைவனுடன் ஆழமாக இணைந்து அவரது ஆசிகளைப் பெறுகிறோம். முந்தைய நாள் புனித நீராடிய பிறகு நாம் முழுமையான பக்தியுடன் தொடங்குகிறோம். நம் மனதை சிவனிடம் நிலைநிறுத்துகிறோம். கனவுகளில் அலையும் மனம் முழு கட்டுப்பாட்டில் இல்லாததால் தூக்கத்தை துறந்து தியானிக்கும்போது சாதாரண விழிப்பு மற்றும் தூக்க நிலையை தாண்டி உயர்ந்த விழிப்புணர்வை அனுபவிக்கிறோம். சிவராத்திரியில் விரதம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் புலன்களின் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொண்டு அவை நம்மை வழிநடத்த முடியாது என்பதை உணர்ந்து உயர்ந்த ஆன்மீக நிலைகளில் அடைந்து கொள்கின்றோம். சிவராத்திரியின் போது கண் விழித்து இறைவனை வழிபட்டால் நம் உள்ளம் வெளிப்படும் சுத்தமான நிலையை அடையும்.